இன்னைக்கு நான் பேச போறது உங்க வெல்த் எப்படி உங்க பவர் ஆஃப் மைண்ட் வச்சு கிரியேட் பண்ணலாம். அதுக்கு சில டெக்னிக்ஸ். இது நம்மளால முடிஞ்ச ஒரு 5-10 மினிட்ஸ் செய்யக்கூடிய தினசரி மெடிடேஷன் டெக்னிக்ஸ். எதுக்குன்னா உங்க ஃபியூச்சரை நீங்க டெக்னிக்கல் கிளாரிட்டியோட விஷுவலைஸ் பண்ண. வீடியோவோட கடைசியில உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி உங்ககிட்ட இருந்து எப்படி வெளியே புஷ் பண்ணலாம், அப்புறம் அதே பாசிட்டிவிட்டியா எப்படி கன்வெர்ட் பண்ண அப்படின்னு 2 பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் மெடிடேஷன் டெக்னிக்ஸ் டு அட்ராக்ட் வெல்த். எஸ், மெடிடேஷன் வழியா உங்க மைண்ட வெல்த் பில்டிங் மேல ஃபோக்கஸ் பண்ண வச்சு பணக்காரன்னு ஆக்க முடியும். இதுல இம்பார்ட்டன்டான விஷயம், மெடிடேஷன் மட்டும் பண்ணா போதாது, ஏன்னா எஃபர்ட்டும் எடுக்கணும். ஆனா அந்த எஃபர்ட்ஸ் எஃபெக்டிவா இருக்கிற உங்களோட மைண்ட் செட் பாசிட்டிவ் ஆகும். ஒரு மென்டல் கிளாரிட்டியோட நீங்க கோல் ஓரியன்டா இருக்கிறது ரொம்பவே தெளிவையும் டிசிப்ளினையும் உங்களுக்கு இந்த மெடிடேஷன் கொடுக்கும். இதுல நான் ஒரு 3 மெடிடேஷன் டெக்னிக்ஸ் பத்தி சொல்றேன், அப்புறம் வேற டெக்னிக்ஸும் மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு எது அப்பீல் பண்ணுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கைடட் விஷுவலைசேஷன். இது எப்படி பண்ணணும்னா, உங்ககிட்ட வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் ஏற்கனவே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணணும். ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து கண்ணுல மூடி நீங்க என்ன வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை இமேஜின் பண்ணுங்க. அதுல நீங்க அட்ராக்ட் பண்ற பணமோ அளவில்லாத உடல் ஆரோக்கியமோ உட்பட பல விஷயங்களை மெடிடேஷன் பண்ணுங்க. செகண்ட் ஒன், அஃபர்மேஷன் மெடிடேஷன். அஃபர்மேஷன் அப்படின்னா உங்க உள்மனதுக்கு நீங்களே சொல்லிக்கிற வார்த்தைகள். நீங்க எந்த வகையில எந்த அளவு பணமோ உங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும், உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்க தகுதியானவங்களா அப்படின்னு பலவிதமான வாக்கியங்கள்ல உருவாக்குங்க. இந்த வாக்கியங்களை சைலண்டாவோ இல்ல சத்தம் போட்டோ உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க. அதை நீங்க உண்மையில உணர்ற அளவுக்கு உங்க மைண்டுக்கு சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் நினைக்கிற அளவுக்கு பணம் வர தகுதியானவள், அப்புறம் எனக்கு எப்பவுமே நல்லது நடக்கும், என் லைஃப்ல எப்பவுமே என்கிட்ட செல்வங்கள் பொழியும், என் வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பண்ணுங்க. கிராட்டிடியூட் மெடிடேஷன். உங்களுக்கு லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும்னா முதல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்க லைஃப்ல எது நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மேல. சோ நீங்க உங்க லைஃப்ல இருக்கிற நல்லதுகளை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. டீப் பிரெத் எடுத்து உங்க மைண்ட்ல உங்க ஹெல்த், வெல்த், நாலேஜ், ஃபேமிலி இதுக்கெல்லாம் கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அந்த ஃபீலிங்ல நீங்க இருக்கிறச்சே உங்களுக்கு தானா இன்னும் நிறைய பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும். உங்க மனநிலை மாற நீங்க க்ரோ ஆவீங்க. சோ இப்ப நிறைய பேர் சொல்றது என்னன்னா, மெடிடேஷன் எல்லாம் செய்யும் போது ஏதோ நம்ம மனதுக்கும் அறிவுக்கும் எட்டாத ஒரு விஷயத்து மேல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு. உங்க பாசிட்டிவான ஃபியூச்சரை பெயிண்ட் பண்றதுக்கு சில டெக்னிக் சொல்றேன். இதை வச்சு நீங்க இனிமே விஷுவல் திங்கிங் பண்ண வேண்டாம். உங்க ஃபியூச்சரை ஒரு மாதிரி ஹேசியான பிக்சரா இல்லாம ஃபுல் டீடைல்ஸோட இருக்கணும். அப்போ நீங்க இன்னும் அதோட இமோட் பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்க ட்ரீம்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதோட ஜாய் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த எனர்ஜி உங்களை அந்த ட்ரீம்ஸை ரியாலிட்டியாக வைக்க உதவும். ட்ரீம் லைனிங். ட்ரீம் லைனிங் ஒரு கோல் செட்டிங் எக்ஸசைஸ். இதை நான் டிம் ஃபெரிஸ் அவரோட The 4-Hour Work Week அப்படிங்கிற புக்ல பார்த்தேன். இது எப்படின்னா, உங்களுடைய ட்ரீம்ஸ் எப்படி ரியாலிட்டி ஆக்கலாம், அப்படி பண்ணா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அந்த ஐடியல் லைஃபோட காஸ்ட் என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ண சொல்றாரு. இதுல டைம் லைன்ஸ் வச்சுக்க சொல்றாரு. டிபிக்கலி 6 to 12 months அண்ட் கேட்டகரிஸ் வச்சுக்க சொல்றாரு. அதாவது எப்படின்னா, ஹேவிங், பீயிங் அண்ட் டூயிங் அப்படின்னு வெவ்வேறு கோல்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி. எப்படி நீங்க டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் மேல கோல்ஸ் வச்சு அதுக்கு என்ன டைம் அண்ட் காஸ்ட் ஆகும்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் மாதிரி சாட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்க ட்ரீம்ஸை ரியாலிட்டியாக வழிவகுக்கும். அஃப்கோர்ஸ் ட்ரீம் லைனிங் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டான எக்ஸசைஸ் தான் இருக்கு. ஏன்னா உங்க ட்ரீம்ஸ் உங்களுக்கு மட்டும் தானே பொருந்தும். விஷன் போர்ட். உங்க வெல்தி ஃபியூச்சரை ஒரு பெரிய விஷன் போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ், பிடிச்ச வீடோட போட்டோ, அப்புறம் உங்களுக்கு ரிச்னஸ் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்களோ அதோட போட்டோஸ் அண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் ஒட்டிவீங்க. டெய்லி அதை பார்த்து உங்களுக்கு அது எல்லாமே நடக்கும்னு நம்பிக்கை வைங்க. தானா அதெல்லாம் உங்களுக்கு வரும். இந்த டெக்னிக்கை நான் சொல்லலைங்க, தி சீக்ரெட் புக்ல ரோண்டா பர்ட் சொல்லியிருக்காங்க. ஜர்னலிங். உங்க வெல்தி ஃபியூச்சர் நடந்த மாதிரி ஒரு ஜர்னல் எழுதுங்க. அதுல ஃபுல் டீடைல்ஸ் கொடுங்க. எப்படி உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் இருக்கு, உங்க கரியர் எப்படி டெவலப் ஆயிடுச்சு,
உங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அப்புறம் உங்க மற்ற எக்ஸ்பீரியன்சஸ் எப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. இதெல்லாம் உங்க பக்கம் இந்த வெல்த் வர ஹெல்ப் பண்ணும். ஃபியூச்சர் செல்ஃப் விஷுவலைசேஷன் இது அட்டாமிக் ஹாபிட்ஸ்ல சொல்றாங்க. கற்பனை மூடி உங்க ஃபியூச்சர் செல்ஃப் எப்படின்னு டிசைட் பண்ணுங்க. அந்த பர்சன் இப்போ நீங்க பண்ற ஹாபிட்ஸ் பண்ணுவாரான்னு யோசிங்க. அப்புறம் உங்க கரெக்ட் ஹாபிட்ஸ அந்த செல்ஃப் ப்ரௌடா ஃபீல் பண்ற அளவுக்கு நடந்துக்கோங்க. ஆனா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸ்கிரிப்டிங் உங்க வெல்தி ஃபியூச்சரை ஒரு படமா கிரியேட் பண்ணுங்க. அதுல எவ்வளவு டீடைல்டா பண்றீங்களோ அவ்வளவு பெட்டரா இத நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தோணும். அஃப்கோர்ஸ் இது வெறும் ஐடியாஸ் தான். ஒருத்தருக்கும் சிலது ஒர்க் அவுட் ஆகும், சிலது ஒர்க் அவுட் ஆகாது. சோ உங்களுக்கு எது கனெக்ட் ஆகுதோ அதை ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அது என்னன்னா உங்களோட வாட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஏதோ இல்ல அப்படிங்கிற காரணத்திலேதான் வருது. சோ ஒரு பொருள் இல்ல அப்படிங்கிற இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கு ஒரு விரக்தியை கொடுக்குது. இதே போல நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் திரும்ப திரும்ப நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்க கோல்ஸ்ல இருந்து தூரமா தூக்கிட்டு போயிடும். சோ இந்த நெகட்டிவிட்டியை ஓவர் கம் பண்ண 2 டெக்னிக் சொல்றேன். இதுதான் வீடியோட லாஸ்ட் பார்ட், செடோனா மெத்தட். இந்த மெத்தடோட ஐடியா என்னன்னா நமக்குள்ள இருக்கிற இமோஷனல் டிஸ்ட்ரெஸ் கேன் பி ரெடியூஸ்ட் பை சிம்பிளி லெட்டிங் கோ ஆஃப் இட். விட்டு கொடுத்தாலே போதும், நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் போயிடும். இந்த டெக்னிக்கை டெவலப் பண்றவரு ஹேல் வாஸ்கின் was a student of Lester Levinson, the creator of the release technique. வாஸ்கின் என்ன செஞ்சாருன்னா ரிலீஸ் டெக்னிக்கை சிம்பிளிஃபை பண்ணி செடானா மெத்தட கிரியேட் பண்ணாரு. அத ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி வெர்ஷன் மாதிரி சிம்பிளா ஆக்கினாரு. சோ இந்த செடானா மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் பண்ணுவாங்க. அத ஒருத்தருக்கு தங்களோட பயம், கோவம், வெறுப்பு, ஆன்சைட்டி, டிப்ரெஷன்ஸ் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ப்ராசஸ்ல நீங்க உங்களுடைய இமோஷன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி அவேர் ஆவீங்க, அப்புறம் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஃபைனலா அத அப்படியே உங்ககிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணிடுவீங்க. இந்த டெக்னிக் மைண்ட்ஃபுல்னஸ், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் டெக்னிக் என்னன்னா ஹோஓபனோபனோ டெக்னிக். இந்த பிராக்டிஸ் ஹவாய் தீவில் மக்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் பிராக்டிஸ் பண்ணாங்க. இதுல 4 வாக்கியங்கள் சொன்னா போதும். ஐ am sorry, please forgive me, thank you and I love you. இதோட பியூட்டி என்னன்னா ரொம்பவே சுலபமா நீங்க இந்த ஹோஓபனோபனோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். உங்க நெகட்டிவ் எமோஷன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவ் தாட்ஸோட ரீப்ளேஸ் பண்ணிடலாம். நாங்களே இதை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருப்போம், அதை செக் அவுட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்க வளர்ச்சிக்கு எங்களுடைய இந்த முயற்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And I will see you on another useful video on life and blog. Bye.